நல்லூர் கந்தசாமி கோயில் நாயத்தானே இருக்காரு. 3 கொழுக்கட்டை சுட்டாவோ கனவேர் வந்தவைய அந்த பானைக்குள்ள எடுக்க இன்னும் கொழுக்கட்டை வந்து கொண்டு அணிருந்து சுப்பிரமணியம் யாத்திரை செய்து முடிப்பாரா காட்டுப்பாரு. அது சுப்பிரமணியம் இல்லை, ஒரு சின்ன இப்போ சர்வத்துக்கு மரக்கறி அரிசி கொஞ்சம் போட்டுட்டு சமைச்சு போட்டு எத்தனையும் அடியாரோட கிள்ளி கொடுத்தோன்னு இருப்பாவா. சோழ மன்னர்கள் அந்த காலத்துல கலியுகம் புறக்க முதல் இந்த கோயில் உருவாங்க. பார்க்க பகலொளி பற்றி வணக்கம். நான் இல்லைங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், அதிசயங்கள் நிறைந்த வள்ளி அம்மா. கதிர்காமம் போகிறவங்க எல்லாருக்குமே, அதாவது பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு பரிச்சயமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் அவரோட பேசினிலிருந்து எனக்கு கிடைச்ச விஷயங்கள் உண்மையாகவே ஒரு அதிசயம் நிறைந்த ஆள்னு சொல்லலாம். ஒரு நாகமரத்தடியில் சமைப்பாவாம், ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் சமைப்பாவாம். அது 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குமாம் அந்த உணவு. அள்ள குறையாம அந்த பாத்திரத்திலிருந்து வருமாம். அது மட்டும் இல்லை, கொழுக்கட்டையும் கூட 3 கொழுக்கட்டை சொல்லுவாவாம், 300 பேருக்கு கொடுப்பாவாம். அப்படி நிறைய அதிசயங்கள் அவள் இருக்கு. அப்போ அவள் நேரடியாக வந்து என்னோட வந்து பேசக்குள்ள எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தவங்க, என்ன உங்களோட வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி. வள்ளியம்மா என்னட்ட சொன்ன ஒரு விஷயம், பணம் பந்தி என்று சொல்றது நமக்கு என்ன சொல்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்தான். இருந்தும் அது கடைசி வரைக்கும் நம்மளோட வரப்போகிறது இல்லை. நம்ம கடைசியாக இந்த மண்ணுக்குள்ளே போகிறாக்கலாம் எல்லாருமே. இருந்தும் என்ன சொல்கிறோம், அந்த முருகண்ட ஒரு பக்தி எல்லாருக்குமே வேணும். அது கிடைக்கணும்னு சொன்னால் நம்மளோட மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அதை தாண்டி என்னென்னு சொன்னால், இந்த பாத யாத்திரை செல்கிற பக்த அடியார்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு பொருளோ இல்லை ஏதோ உணவோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அது கொடுக்கக்குள்ள அந்த கொடுத்த அந்த ஒரு நன்மை உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பின்னாலே தொடர்ந்து வரும் என்ற அந்த ஒரு வாக்கியம் என்று சொன்னவ உண்மையாகவே எனக்கு மெய் செலுத்து போயிடுச்சு. அவள் பேச்சின பேச்சு அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. இந்த வள்ளியம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது, நான் முகந்தைக்கு போய் இவரோட நேரடியாக பார்க்கணும், இவ செய்கிற அந்த அற்புதங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது. நானும் இடையில் என்ன சொன்னால், என் மகன் பர்த்டே வருது, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நேரம் காணாது. வீட்லேயும் கொஞ்சம் வேலை, அடுத்தது வயலில் வெட்டி கொண்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் வேலை, எல்லாமே எல்லா பக்கமும் வேலையாக இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு உகந்தைக்கு நான் அப்படி போக நினைக்கிறேன். இடையில் அப்படி எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் என்னால் முடிஞ்ச சிறிய ஒரு அன்னதானத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, முருகன் அருள் கிடைச்சா கட்டாயம் நான் போவேன். இடையில இருக்கா பாப்போம் அப்படி வருதுன்னு சொல்லி. சரி, அப்போ தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம். இந்த வள்ளி அம்மாவோட பேச்சை கேளுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த முருகனோட பிணைஞ்சு இருக்காங்க. அவங்களோட என்னென்னு சொல்கிறா, சித்தரன்னு சொல்கிறதா, எப்படி என்று சொல்கிறேன்னு தெரியல. உண்மையாகவே வீடியோ பாருங்கள், வரதா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் விளங்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏன் தூக்கணும்னு ஆசைப்படுறேன்? எவ்வளோ ஆசையாக தூக்கணும். ஆமா, இருங்க நீங்க தூக்க மாட்டீங்க. அது வந்து அங்க முல்லை மாவட்டத்துல இருந்து வருது. இருங்க உங்களை மாட்டிக்கிற வச்சு வள்ளியம்மா இருக்கக்குள்ள கணவர் கூட்டமாக போனது. கூட்டமாக போகும்பொழுது அவள் எல்லாரையும் இருக்க மாட்டாள். அவளுக்கு பிடிக்காதாக்களை எல்லாம் நீ என்னடி வந்த இங்கே அங்கே போகண்டா அப்படியெல்லாம் பேசின ஆட்சி நான் நேரடியாக கண்டது. மற்றது அவள் அங்கே அடியார்கள் சொன்னார்கள், ஒரு சின்ன இப்போ சர்வத்துக்கு மரக்கறி அரிசி கொஞ்சம் போட்டுட்டு சமைச்சு போட்டு எத்தனையும் அடியாரோட கிள்ளி கொடுத்தோன்னு இருப்பாவா, முடியாமல் இருக்குமா. அப்படி ஒரு புதுமையெல்லாம் அவன் இதுல இருக்கு சார். அப்ப நம்மளை கூப்பிட்டு அதான் நான் உங்களுக்கு சொன்னது. ஆனா அவள பெரிய புதுமை இருக்கு. அவ இப்ப நல்லா நீட்டா இருக்கிறா. நாங்கள் பார்க்கும்பொழுது ஆளை பார்த்து நான் 2023ஆம் ஆண்டு உயர்ந்தேர பார்த்தேன். அவ அப்ப பார்க்கக்கூட இப்ப எங்களோட பிள்ளைகள் அவர்கிட்ட இதுவும் வேண்டி கொடுத்தா கூட வேண்டி சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவ பார்க்க அப்படி ஒரு இதா இருந்தது. இப்போதெல்லாம் பார்க்க நல்ல இதா இருக்கிறா. அவ ஒரு என்னன்னு சொல்றது, அவ ஒரு வள்ளி என்றதுனால்
அப்படியே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் ஒரு செயல்பாடுகள் கூட. இருக்குது. மற்றது இந்த கொரோனா பிரச்சனைக்கு போய் காட்டுக்கு அம்பிட்டு போனான். ஒரு வருஷம் அதுக்கு இருந்தோவா. அது சரி, காட்டுக்குள்ள காட்டுக்கு இருந்தோம். அடுத்த முறை போகக்கூடாது அவையோட சேர்ந்து போனதான். அது சரி. அப்படி ஒரு புதுமை அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த முறை போய் பார்க்கணும் நீங்க வந்தால் அவ சந்திக்கலாம். யாத்திரையை பத்தி நீங்க நடக்கிறீர்கள் தானே, நீங்க நடந்தா இவங்களை போல தொண்டர்கள் ஓடி வந்து இடையில ஒரு தண்ணியை கொடுக்கலாம். ஒரு இப்ப மதிய காலை சாப்பாடு காலை சாப்பாடுண்டா ஒரு இடத்துல காலை சாப்பாடுண்டா ஒரு இடத்த அவியல தங்க வச்சு கொடுக்கலாம். இப்படி இந்த நடையில ஊறவியல கொடுக்கறது தான் புண்ணியம். வேற பணம் பண்டம் எல்லாம் அதெல்லாம் ஒரு அகாந்த ஆசை. இப்போ நீங்கள் ஓடி வந்து இப்போ காலமேன்னு கொடுக்கலாம் வேலுக்கு கொடுக்க போகிறாங்க. அறிவிச்சுக்காங்க கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்க நட அடியார்கள் இருக்குதானே, அதுகெல்லாம் புண்ணியம். பணம் பண்ட புண்ணியம் இல்லை. அதெல்லாம் நம்மளோட சொத்து சுகம் எல்லாம் நம்மளோட கண் மூடுனா அது அழிஞ்சு போகும். இந்த நடந்து போகிறாங்க அவைகளுக்கு தண்ணி, அவைகளுக்கு உணவு, அவியலுக்கு ஒரு இதை கொடுக்கறது தான் புண்ணியம். அதுதான் புண்ணியம்ன்றது. சொல்லுங்க, அவ்வளோதானே. இன்னும் கேட்க எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்க உங்களுக்கு கருத்து உங்கள்கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்கு உங்களுக்குள்ளே. அந்த ஞானத்தை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் முருகன் அற்புதத்தை சொல்லுங்க. முருகன் அற்புதம் அவங்க என்னண்டான ஒரு உலை நடந்த அவங்க என்னட்ட சொல்லுவாங்க. என்னட்ட சொன்னோடனே அந்த அவ்வளவே நான் முடிச்சு கொடுக்கணும். பணம் பண்டம் இல்லை. போயிட்டு வரலாம். என்ன சாப்பிட்டுட்டீங்களா? அப்ப நில்லுங்கள். நான் சாப்பிட நீங்க சாப்பிடணும். நான் கிள்ளி அதைத்தான் பாக்கி ஓட்ட குடிங்க எடுங்க. நீங்க சாப்பிடணும். நீங்க எடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. மூணு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைங்க இல்லை காட்டுங்க. இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? அப்படி வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. அறிஞ்சு கொள்ளுங்க. சும்மா சின்ன ஆக்கள் பெரிய சொத்து சுகம் உள்ளது. அப்படியே தான் அங்க செய்தியில போட போறாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். எல்லாரும் பார்க்க போறாங்க. பிள்ளையாட்ட வேலையை பத்தி இல்லை. முள்ளையும் சாப்பிடுங்க. அது எங்களையும் சாப்பிடுங்க. முருகன் திருவிளையாட சொல்லுங்களேன். அவர வேலை தான் இது. இங்க என்ன பார்க்கணும்? சொல்லுங்க. அவர வேலை தான் இது. அவற்ற வேலை இது. இவங்க வர வச்சது இதை வந்து அந்த முருகன் தான். இந்த கதையை சொல்றது அந்த முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறோமே அதெல்லாம் ஆசை இல்லை. ஒரு நோட்டீஸ் ஒன்று இருந்தது. உங்களோட அந்த நோட்டீஸ் இருந்தல்வா தான். அந்த நோட்டீஸை காட்டி போட்டு தான். என்னுடைய உங்களுக்கு வயசு போகிற இல்லையோ? நான் உங்களை கண்டு இப்போ 5 வருஷம் இருந்த மாதிரியே இருக்கிறீங்க. புதுசா இருக்கு. இந்த நோட்டீஸை பாருங்க. கேட்க தானே போகணும். இவ்வளவுதான் அவர்கிட்ட பேர். கழுகு மலை பார்த்தா இன்னைக்கு ரூபம். இந்த ரூபத்தை நான் வந்தேன். இந்த ரூபத்தை வந்தீங்களா? எங்க இருந்து? எங்க இருந்து வந்த நம்ம திருக்கோவில் மேல் கட்டடம் அதுக்கு மேலால வந்ததை இதை அடிச்சு உடைச்சவங்க. உடைச்ச உடனே விஞ்சால இந்த கஞ்சி குடிக்க அந்த மாடெல்லாம் கிடக்கு. அந்த புள்ளையா கோயில்ல வந்திருந்த உடனே ஓடி வந்து வாகனம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நிமித்தி எடுத்துட்டாங்க. நான் பிறந்த ஆனாவிடம். ஆனாவிடம் பிறந்தேன். இக்கினியால உடைச்சி துணிச்சக்கட்டு பெரிய வந்தாப்புல ஆனாவிடம் பிறந்தேன். ஆண்டி அரசு வரக்குள்ள இந்த ஒரு சின்ன பாலம் இப்படி மடிச்சு கிடந்து அந்த படங்க மடிச்சு முக்காஞ்சு கொட்டி இருக்காங்க. சரியாம்மா, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்மட இப்போ இந்த யாத்திரையில சுப்பிரமணிய சுவாமி இணைஞ்சிக்காரன், அவரை பற்றி சில வார்த்தை சொல்லுங்க. சுப்பிரமணிய சாமியார் எந்த சாமி? நம்மளோட வந்தவர் வந்த இந்த அடியார்களை கூட்டிட்டு வராங்க.
ஒரு ஆள் வந்தல அப்போ வந்திக்கார்ல அப்போ எங்கே போய் சுப்பிரமணியன் ஆ அவர் சுப்பிரமணிய சாமின்ட்டு கொண்டாடுறாங்க. அது நம்ம சொல்லலாமா? நம்ம சொல்லலாமா? நீங்கள் சொல்லணும் என்னன்னு தெரியாது. நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு தான் கேடு. ஏன்மா என்ன மாதிரின்னு சொல்ல இயலாத. ஆனால் உண்மை இருக்கு. உண்மை இருக்கு. உண்மை இருக்கு. ஆ உண்மை இருந்தபடியாக தான் நீங்கள் இருக்கக்குள்ள இது வந்த. இது எந்த பெரிய இடம் 555 பேருக்கு சாப்பாடு எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? இந்த இந்த இதுல வண்டானையோட உண்டு ஒரு பெரிய கட்டடம் உண்டு. சாய் சாய் சீரடி சாய் அங்க இருந்து வாரண்டா அங்கே இருந்து அதுங்க எங்கட அப்பண்ட சொத்து தான். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த அடியாரில் சந்திக்கிறீங்க ஜாத்திரை? 9 வயசுல இருந்து சந்திக்கிறோம். 9 வயசுல இருந்து. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 58ஆம் ஆண்டு இக்கினியால உடைச்சி உன்னிச்சக்கட்டு வெறி வரக்குள்ள பிறந்தான் நான் ஓந்தேன் உங்களோட பிளேண்டி தந்தேன் எனக்கு ஓந்த முருகப்பெருமான் இடத்துல தந்தா சொல்லுங்களா 2016ஆம் ஆண்டு அதே காட்சி இன்றைக்கு மலிச்சு கொண்டு இருக்கோம். என்னை கூப்பிட்டு தந்தோம் பிளேண்டியா. எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். ஆறவர் ரெண்டு இல்லை திடீரெண்டு கை காட்டி கூப்பிடுவோம் அவர் அடியா இருக்குல்ல. ஆனால் எல்லா அடியாரும் போய் வண்டி வாட்ட என்ன கொடுக்குறாவோ வண்டி சாப்பிடுவீங்க. இப்போ விளங்குது தானே. நான் அந்த இது வச்சு அப்படியா பாத்தீங்களா நீங்க அது எல்லாருக்கும் படத்தை எடுத்து கொடுப்பா. அவ்வளோ கொண்டே வருமா ஐயாக்கு ஒரு தரக்கும் இல்லை. நான் இவட்ட கேளுங்க 555 பேருக்கு நான் பகிர்ந்தேன். சாப்பாடு ஆக்கி பகிர்ந்தேன். வீட மொத்த தண்ணி பார்க்குறேன். எனக்கு நம்ம உழவு பேருக்கு பகிர்ந்திருக்கமே விரைவா ஒரு பானையில் சின்னதில் அள்ளி அள்ளி கொடுக்க வந்து கொண்டே இருக்கு. அது அப்படி அது ஒரு ஜாத்திரையிலையும் இருப்பா வந்தேன் இப்போ இது இப்போ எப்படி வந்த தெரியல எனக்கு தெரியல. இது இப்போ எவ்வளவு காட்டு தொங்கல் கஞ்சிகுடி யாருன்றது விடம் இருந்து எவ்வளவு தொங்கல் அங்கிருந்து இப்படி வாரண்டா இப்படி வாருன்னு சொல்லுங்க. எப்படி வந்தது தெரியல எனக்கு. இந்த இந்த எங்க திருவண்ணாமலையில லோஞ்சி வருது இல்லைவா? லோஞ்சண்டா கப்பல் அப்படி வந்த மாதிரி ஒன்றுதான் இது. இப்படிதான் இது வந்த. இப்போ சொன்னீங்களா சோட்டியை விட்டுட்டு வந்துட்டேன் கொண்டு வர இல்லையா? கொஞ்சம் முன்னமா சொன்னீங்களா சோட்டி விட்டுட்டு வந்துட்டேன் கொண்டு வர இல்லையான்னு? அது பட்டதான் நான் சொன்னேன். இப்போ வந்துட்டேன் முருகன் அனுப்பி விட்டாரு. எத்தனை சோட்டி அனுப்பி விட்டாரு? இதே பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் அந்த முருகப்பெருமானன்றது பணம் பண்டம் தாண்டு கேட்கக்கூடாது. பணம் பண்டம் என்ன நல்லா வையன்னு கேட்டால் கொஞ்சம் தந்து போட்டு அழிச்சு போட்டுருவாரு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். இதோட நான் நம்பி வந்தேன். மற்றது இது குளிச்ச பாவாடை இது வரும் மட்டும் நான் கடனை மட்டும் நான் நினைக்கிறேன். உடுப்பா உள்ள உடுப்பா தேங்காய் ஒன்று தேங்காய் கொண்டு கிடக்கு. தேங்காய் அரிசி சாப்பாடு கொடுக்குறது பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. நான் இந்த கயிறு வாங்க வருவேன். சோறு சாப்பிடாம தான் வரேன். ஒரு பையனும் எனக்கு ஒரு எண்ணம் வந்து யாழ்ப்பாணம் இருந்து வீலோட நடந்த கேட்டு பாருங்க. அங்க இருந்தே சோறு தின்னாம தான் நான் வந்தேன். ஓ கேட்டு பாரு. சாப்பிடாடி நாங்கள் அலையில வசதி நானும் படிக்கிற போகிறேன். உங்கள்கிட்ட கேட்ட நான் யாழ்ப்பாணம் இருந்து சோறு யாழ்ப்பாணம் இருந்து சோறு இல்லாமல் நான் நடந்து வந்தேன். அப்போ அது உண்மையாண்டு கேட்க சாப்பிடாட்டி அவ வர மாட்டேன். எப்படி தெளிவாக காய்க்காதுல கதை உண்மையாண்டு கேட்டதை ஓ மண்டி சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றது முதல் கரைக்க பழகுங்க. நீங்க சொல்றது சாப்பிடாட்டி நான் வர மாட்டேன். இது ஒரு அம்பலபு தம்பி. இது நான் சும்மாவா எந்த நேரம் எனக்கு இலவசம் தானே. சும்மா இருந்து நான் எழுத்து தான் இது. முருகன் திருவிளையாட கொஞ்சம் சொல்லுங்க. அவியலுக்கு தெரியாதா? அவிய திருப்பழுவாங்க மண்டாபுரம் என்ன ஏற்கனவே கிருஷ்ணர் பிறந்த இடம். திருவிளையாடர் ஒன்றும் இல்லை. இறைவன் நம்ம நினைக்கிறோம் இறைவா இப்படியான இதுகளுக்கு நம்ம இப்படி கொண்டு இறைவன்கிட்ட கொண்டு கொடுத்து இந்தியாவில் கொண்டு வரணுமென்று நினைச்சா அவ்வளவுகளுக்கு தான் நம்மளுக்கு வேலை செய்யும். நாங்கள் பணம் பண்டம் எல்லாம் கேட்கல.
பணம் பண்ணுறேன்னா என்ன கேட்கணும் என்ன கேட்கணும்? இப்படி வாரவியலை இவையில ஆதரித்து இவையில அனுப்பி போட்டு நம்ம போய் மற்றவங்களோட ஒரு மகிழ்ச்சி அடையணும். அதெல்லாம் பலன். பணம் பண்ணுறதுல பலன் இல்லை. அது கொஞ்சம் சுப்பிரமணியம் யாத்திரை செய்து முடிப்பாரா காட்டுப்பாரு? அது சுப்பிரமணியம் இல்லை, அது வீரபத்திரர். வீரபத்திரர் நினைச்சா முடியும் தானே. முடியும் தானே. அவர் அப்போ நான் இந்த நியூஸில் பார்த்தோமா தடை செய்யப்பட்டெல்லாம் போட்டிருக்கணும். அது அவங்க போட்டால் இறைவன் நினைக்கிறது நடக்குமா, அவங்க போடுறது நடக்கும். இறைவன் நினைக்கிறதா நடக்கும். நாங்கள் நம்பி பாருங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் இந்த பேக்கை மட்டும்தான் நான் உடுத்த வாவடியோட வந்தேன். இந்த உடுப்பு இப்படி வந்தேன், உங்களுக்கு முன்னாலானே வந்தேன். அப்போ நம்ம நினைக்கிறது என்ன சொல்கிறேன் தானாக கிடைக்கணும். மனசை முதல் திருத்தி கொடுக்கணும் இறைவன்ட்டு. நம்மளோட மனசு இருக்குல்வா, நம்மளோட மனசை ஒரே சிந்தனையில் திருத்தி மனசை இறைவன்கிட்ட கொடுத்தோடனே நம்ம நினைக்கிறது அப்படியே வந்து விழும், தானாக வரும். இப்போ இன்னும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. நான் நினைச்சேன் இல்லை அது போனான்ட்டு நம்ம போகாமல் இவ்வளவு பேர். அப்போ முழுமையான ஒரு அன்பை நம்ம முருகன் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்படி தானே. முருகப்பெருமான கண்டுபிடிக்கிற கஷ்டம், ஆனால் உங்களால் ஏழும் இவங்களுக்கு நீங்கள் சாப்பாடை கொஞ்சம் கொடுங்க. இந்த இடத்துல வச்சு கொடுத்தா நல்ல, இல்லைண்டா நீங்கள் அங்கால கொஞ்சம் இந்த இடைவெளியில் கொஞ்சம் சாப்பிட. அப்போ நீங்கள் இவங்களோட போகிறதா இல்லை இங்கே இவங்களோட வந்ததா? உங்களோட வந்ததா? எப்போ இருந்து சாப்பிடாதான் பெறுவேன் உங்களோட. அப்படி சொல்லப்படாமண்ணே. இப்போ நான் இப்போ இருந்தபடியே தானே இப்படி உங்களோட நான் ஒரு நம்பிக்கையாக வந்தபடியாக தானே இப்படி இந்த கதை கேட்காங்க. வேற ஒருத்தையும் கேட்கல. சாப்பிட்டு தான் நான் போகணுமென்றேன். இறைவண்ட சிந்தனையில் விழுந்தா சாப்பாடு இறைவண்ட நாம் தேவையே இல்லை. நம்ம இந்த கோயிலில் ஆக்குறாங்க, காய்ச்சுறாங்க, கொடுக்காங்கல்ல, அது முதல் தான் அதெல்லாம் இறைவன் எடுத்த. இப்போ இதுக்கு இல்லை. ஏன் அப்படி சனத்து எழுற மனசு இப்போ முன்னே மாதிரி இப்போ பணத்திலாம் போகும். முன்ன நம்மகிட்ட ஆக்கணுமெண்டா உங்களுக்கு பக்கத்தில் ஆக்கலைண்டா எண்ணெய் விடமண்டு சோறு கறி கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா அரிசி கறியை நம்ம கொடுக்கணும். அப்படித்தான் முதல் பகிர்ந்து சாப்பிட்டு எல்லாருமே. இப்போ அவங்களுக்கு தம்பி அந்த பணம் இருந்தால் அந்த பணத்தோட பணம் தான் பேசும். 2 லைனில் பணம் பண்ணால் அந்த லைன் இப்படி பேசிட்டு இப்படியான இதுகளுக்கு கொடுக்கும். இப்போ நீங்களும் இதில் ஒரு பேர் எடுக்கலாம். இப்போ நடக்கக்குள்ள ஒரு காலை சாப்பாடு ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்கு பெருசாக கொடுக்க இல்லாட்டியும் ஒரு சின்ன சிந்தனையை கொடுத்தா அது அப்படியே உங்களோட தொடரும். அந்த வழி தொடர்ந்து கொண்டு வரும். வந்து சில நேரங்கள் நீங்களும் இந்த சபையில் கலக்கலாம். வாராங்கன்றது தெரியும் தானே. அடுத்த மேலே இப்படி அந்த மேலேன்னு சொல்லுவாங்க. அப்படியான இதுக்கு நீங்களும் இன்னடத்தால் வாராங்கண்டா ஒரு சாப்பாடை அவையிட்ட சொல்லி. இப்போ நேற்று நடந்துக்கே நேற்று அந்த சீரடி வட்டி இருக்கி சேவரகால் வட்டா அந்த வட்டாவில் வட்டியை வச்சு வட்டிக்குள்ளே பச்சரிசை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேனால் அடி நாக்கில் எழுதி 7 நான் துடக்கினேன். இந்த சேவரகால் இப்படி இருக்குதானே அதில் வட்டியை வச்சு அரிசை பிள்ளைகள் விரலால் எழுதி போட்டு நாக்கில் தேனால் எழுதி, அதான் 7 துடக்கிறது. முதல் முறை அடி நாக்கில் வச்சு கேளுங்க நான் சொல்றாங்க. அப்படி இப்போ அப்படிலாம் நானும் கழிவு ரொம்ப 6 வயசுண்டா இந்த வட்டா இருக்குதானே வெத்தில சப்புற வட்டா அதில் வட்டியை வச்சு கட்டத்தில் அரிசை போட்டு அந்த விரலை பிடிச்சி ஆனால் எழுதி அடி நாக்கில் தேனால் எழுதி விடுறது. அப்படித்தான் 7 தொடக்குற. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. கதிர்காமன் நாங்க நடையில வாரம் இப்படி எங்களுக்கு ஒன்றையும் காட்டுறாரு இந்த முருகன். அதைத்தான் நாங்க அப்படி கேட்கப்படா. உங்களுக்கு என்ன முருகன் கோயில்ல இருக்காருண்டா, அந்த மனுஷனுக்கு சாஞ்சியிலையும் இல்லை.
கிழிஞ்சு போகும். நீங்க இருந்தாலும் இப்படி போட்டுடுவாரு. என்ன அவ்வளோ காசு தானே இப்போ பெருசு. காசும் நகையும் பணமும் தான் இப்போ பெருசு. இந்த சிரிக்கிறாவு உண்மை. ஆனால் நான் சின்ன காலத்துல இருந்தே அனுபவிச்சு வரேன். சின்ன காலத்துல இருந்து சின்ன வயசுலேருந்து இந்த சேவையெல்லாம் இப்படி லைனாக வச்சு நாவலுக்குள்ள இருந்து சமைச்சு கொண்டிருந்தவோ ஒந்தையில் நான் முதல் போன 2025 வந்து காமாட்சியம்மன் மயிலம்பாவளி காமாட்சியம்மனை போய் வள்ளியம்மா இருக்கிறாங்க. அப்போ போய் வள்ளியம்மா சாமியார் என்று சொன்னோன்னே இருங்கண்டுட்டு ஒரு திருநூறும் பூசி ஒரு ரொட்டி துணி வந்தவா சாமியும் முகனை வந்தவரை இடத்துக்கு அவரோட பொண்ணாங்க தந்துட்டு இப்போ இந்த நாங்கள் காமாட்சி அம்மனை எல்லாம் கும்பிட்டு வலிக்கிட்டு வர வள்ளியம்மா வலிக்கிட்டு அவங்களோட வந்தவன் முன்னும் போயிடுவா நிற்க மாட்டான் போயிடுவா. அங்கே உகந்தே ஒரு நாவலுக்குள்ளே இருந்து சமைக்கிறான். நாவலுக்குள்ளே இருந்து சமைச்சு கொண்டு இருந்தவன் நான் பார்த்துட்டு வள்ளி சாமி நான் போயிட்டேன். இந்த வள்ளியம்மா நான் காணல. வள்ளியம்மா போயிட்டா வரோம். அவனை ஒரு என்ன செஞ்சிச்சேன் நான் வள்ளிச்சாமி. என்ன யோசிக்கிறேன் உண்மை. அதில் 555 பேருக்கு சாப்பாடு கொடுத்தவா. 555 இந்த முறை எவ்வளோ கொடுக்குற ஐடியா பண்ணுற? இந்த முறை நினைக்கிற உழவு தான் இருக்கு. எத்தனை கொடுக்கலாம் சமைக்க? அது இறைவன் நினைச்சா நம்ம சொல்லல. இறைவன் நினைக்கிறத 1000 பேர் கொடுக்கலாம். நம்ம கலியுகத்தில் நீங்கள் இப்போ ஒரு நீங்கள் இப்போ வந்து ஒரு சாயிர வகத்தில் கலியுகத்தில் பிறந்தனுங்க. இறைவன் அப்படி இல்லையே, தேவையில்லை ஒத்தாள். அப்போ அவர் நினைச்சா இல்லை நடக்குந்தாங்க. இங்கே நான் பக்கத்தில் பார்த்தீங்களா அப்படியேண்டு இதுக்கு எந்த காலை பாருங்க நடையில் நடந்த வீக்கம் இவ்வளவு நிறுத்துரு. அப்போ என்னண்டு சுப்பிரமணியன் வர்றதானே. அப்போ அவர் வந்து எல்லாரையும் முருகன் எண்ணம் இல்லாமல் சுப்பிரமணியன் எண்ணத்தில் பெரிய இனம் எல்லாரும். அது என்ன அது ஏன் அப்படி முருகன் விளையாட்டு? முருகன் கேட்க வந்ததை மறந்து இப்போ சுப்பிரமணியன் தான் நிற்கணும். அதே அந்த விளையாட்டு அது நம்மளுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி முருகன் செய்கிறார்? எல்லாரும் மறந்து வைக்கணும். சரியான வீக்கம் வந்துட்டு நல்லூரில் நாயாத்தானே இருக்காரு. நல்லூர் கந்தசாமி கோயில்ல நாயாத்தானே இருக்காரு. அவர் ரமலிக்கிட்ட இல்லைண்டா ஒரு ஒரு வேற இப்படியே போய் நாய் தானே வேற நாயோட சேரலையே. அதை நீங்க உணரலையே. இல்லை பார்த்து உணர்ந்து நாங்கள் நான் பார்த்தேன். உங்களுக்கு சொல்லல நாய் வடிவத்தில் முருகன் தான் வந்ததா இருக்கு தெரியும். எல்லாம் ஒன்று தானே. நரசிங்க வைரவரும் ஒன்றுதான். வணக்கம். நாங்கள் சேவல் கொடியோன் அமைப்பில் இருந்து பேசுகிறோம். நாங்கள் இந்த வராந்திரா காட்டுக்குள் குடிநீர் வழங்குவது வழக்கம். அதே நேரம் அம்மா வள்ளியம்மாவை நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நமக்கு தெரியும். அவட அதிசயங்கள் கூட. அவள் சிறு பானையில் சமைச்சா சாப்பாடு எடுக்க சாப்பாடு தான். மற்றது 3 கொழுக்கட்டை சுட்டாவோ கனவேர் வந்தவைய அந்த பானைக்குள்ளே எடுக்க இன்னும் கொழுக்கட்டை வந்து கொண்டு அணிருந்தது. அது நேரில் நான் கண்ட நான் அந்த இடத்த நின்ற நேரில் அவிடத்தை நின்று இதை நேரைய கண் குளிர நான் பார்த்தேன். நான் இதை அது எனக்கு தெரிந்த விளக்கம். அப்படியா அவ ஒரு முனிவற்ற சக்தி தான் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். சித்தர்கள் மாற்ற சக்தி தான் அது அவளை இருக்கிறது. அவள் சொல்றதெல்லாம் உண்மை. அவட அதிசயங்கள். அதே நேரம் படத்தை நிற்பாவு நின்றா போல மறுகா எப்படி போனாவண்டு தெரியா அதுக்கு முன்னுக்கு போய் நிற்பாவு. அதுகள் உண்டு அவட அதிசயங்களில் உண்டு.
அப்படியான இதுகள் தான் அவ செய்கிறாவோ. இது இத்தனை வருஷம் கூடி நாங்கள் கண்ட இது நேரடியாக கண்டேன். வேறு இன்னும் ஒரு கதை நான் கேட்க இல்லை. நான் நேரடியாக இந்த இதை நாவலடியில் அவள் செய்தவ இந்த கொழுக்கட்டையை அவிச்சவ நாவலடியில் அதில் அவிக்க 3 கொழுக்கட்டை அவிச்ச கனபேர் வந்தவிய எடுத்து கொடுக்க அந்த பானைக்குள்ளே இருந்து கொழுக்கட்டை வந்து கொண்டே இருந்துட்டு பக்கத்தில் நான் நின்றேன். பக்கத்தில் நின்றேன். ஓ அது நான் என் கண்ணால் ஓ அது எனக்கு இப்போ கதைக்கக்கூடிய உடற்சி இருக்கிறது. நான் இதை நேரடியாக அவடத்தை கண்டேன். நான் அவட அதிசயத்தில் சின்ன பானையில் சாப்பாடு சமைச்சவதான் அப்படியே சாப்பாடு அவள் எடுக்க இருந்தாப்பில் இருக்கும். அவள் கனபேருக்கு கொடுத்து கொண்டே இருப்பா. கொழுக்கட்டையா எடுக்க சாப்பாடு தான். வாங்க காட்டு பிள்ளையார் ஆதி காலத்துல இருந்த அந்த சங்கம கண்டி பிள்ளையார் என்ற வேடன் கண்ட பிள்ளையார் தான் இது. அப்படியே அவன் பழுதாமத்தால போய் அதை தடுத்து போய் அந்த கொக்கட்டி சோலைக்கு போய் சேர்ந்து இந்த தலத்துல சிறப்புகளை சொல்றான். பாப்பம் வந்து முருகண்டார் ரோஹரா சங்கம கண்டினே அந்த ஊர் சங்குமன் கண்ட பிள்ளையார் சங்கமம் கண்டி சங்கு என்ற வேடன் கண்டதால சங்குமன் கண்ட பிள்ளையார். அப்படியா? ஒன்று அவன் வனவிலங்குகளுக்கு பயந்து இரவையில இருக்க இடமில்லை தானே. அவன் வனவிலங்குகளின் தாக்கம் இல்லாத இடமாக மலையில வந்து வரித்திருந்தான். அந்நேரம் தரிசனம் கொடுத்த இடம் தானே. அப்ப அந்த கீழே இருந்த கோயில் இல்லை, எந்த கோயிலா இருந்து அப்படியா? இதுதான் அவன் வச்ச பிள்ளையார். கீழே இருக்குதா? அவன் பாதுகாப்புக்காக வந்து ஏறித்து இருந்திருக்கான். பிள்ளையார் அனுப்பியிருக்கிறாரு. பாருப்பா கிட்டவா. நல்ல தண்ணியெல்லாம் இருந்தது. இந்த காலம் தண்ணி தண்ணி வரும். இந்த வேல் வழிபாடு தான் முதல் நடந்தது. அப்படியே என்ன அழகான காட்சி ஆகி பார்க்கறேன். இந்த வேலை வேறு பிரதிபலனாக ஒரு டாக்டர் ஒரு ஆள் ஜமன் வந்து ஒரு ஆலயத்தை சரி கட்டி கொடுத்துருக்காரு. வேலை பாருங்க. ஓ கஷ்டத்தை கருங்கல் வேலு இல்ல இது சித்தர் கோயில் எல்லாம் ஒன்று செய்தாரு. நீங்க கேட்பீங்க இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார்கள்ன்றது. நான் அந்த ஊராக கேட்ட போது கடும் பிரச்சனை மத்தியில் இந்த ஆலயம்
எழுந்தருளியாக வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அவசரம் நடக்கிறதாகவும் இப்போது தண்ணி அங்கு குறைபாடு ஏற்பட்டதாகவும் தாங்கள் அங்கே கீழிருந்து பரல்களில் தண்ணி கொண்டு வந்து இந்த அவசரம் நடைபெறுவதாகவும் நேற்று வந்து தினம் குறிப்பிட்டிருந்தார். முருகப்பெருமான் அருளோடு 2ஆம் தடவையும் இந்த முருகன் என்ன கூப்பிட்டுருக்காரு மேலே அடியாரை கூட்டிட்டு வாண்டு முதியவர்கள் அழைத்து வந்திருக்கு. சந்தோஷம், நல்ல ஒரு காட்சியா வந்து கொண்டு நிறைய பேர் சந்தோஷமா இருக்கின்றது. நீங்க வெளியே வந்தீங்களா? உள்ள ஏறி வந்தீங்களா? இப்போ வந்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா அப்படி இடம் இருக்குன்னு? இது மகனாக்கா? போவோம்ண்ணே. வந்து அவங்க வந்தா போறோம். அப்படி போவோம். அது வேற எல்லாரும் போ. அது என்ன அழகான காட்சி. பிரம்மாண்டமான கோயில் அமைஞ்சா அடுத்து பாதுகாப்பு எல்லாமே இல்லை. இவற்றை ஆலயத்துக்கு இரவில் வந்து அவர் பிள்ளையார் விநாயகரே வந்து தன் உருவத்தில் வந்து இங்கே காவலாக 6 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் நாங்கள் இங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லி இந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு அழைத்து கொண்டு ஒரு இந்த இடத்துல கன அடியார்கள் இருந்தால் ஒரு ஓகேயா இருக்கும். நாங்கள் நேற்று வந்த இடத்துல இந்த வேலோடு குறிப்பிட்ட அடியார்கள்லாம் வந்திருந்தார்கள். ஐயா சாமியார் இத்தனை மணிக்குள்ளே நாங்கள் வெளியேறிடணும் ரெண்டால் அவர் பாதுகாப்பு வர நேரமாயிட்டு என்று சொல்லி எங்களை அழைத்து சென்றிருந்தார். மிகவும் ஒரு அற்புதமாக கடவுளுக்கே ஒரு கடவுள் காவல். முக்கியமாக இது தொடர வேண்டும். இந்த ஆலயம் சிறப்பாக இன்னும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்ய வேண்டும். சங்கமம் கண்டி பிள்ளையார் என்ற அடியவர்கள் அதே நேரே பார்த்தீங்கன்றால் ஒரு கரண் வேலையில் இடையில் ஒரு பாதை வச்சிருக்கின்றார்கள். அந்த பாதைக்குள்ளால் வந்து பாதை வழிமாற தெரியாமலே நீங்கள் ஒரு பாதையோடு கொடுப்பார்கள். நீங்கள் வந்தவுடன் மேலே ஏறினவுடன் இப்படி கையோடு இந்த கைப்பக்கம் பார்த்து ஏறினீங்கன்னா இந்த மேலே கோயிலை கண்டுபிடிக்கலாம். அப்போது நாங்கள் வள்ளியம்மா ஒரு நாள் பாருங்கள். வள்ளியம்மா கூட அற்புதமான ஒரு இதற்காகி இந்த நாளை பொழுது கூடாடி அதாவது கூடிய நன்மைகள் இதில் கிடைச்சிருக்கேன் என்றால் இத்தனை அடியவர்கள் வரையிலே என்ற அடியவர்களோட வரவேற்றிருக்கின்றார். முருகப்பெருமான் வந்திருக்கின்றார். வேலை குழுவினர் மூலச்சப்பா வந்திருக்கின்றார். ஒரு தேவாரம் படிங்களா? நான் படிச்சப்போ படிக்கலாம். நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றிதைப்பார்கள். வாயினும் மனத்தும் மறுவி நின்றகலார் மாண்பின காண்பல வேட. நோயிலும் பிணியும் தொழிலர் பணிக்கு நுழை தரு நூலினர் ஞாலம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அமர்ந்த பெருமானே மணிவளம் சுரக்க முறை அரசு செய்க கைவிழா குயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் உங்க நற்றவன்கள் வாழ்க மென்மை போல் செய்வ நீதி உலகமெல்லாம் தம்மலம் ஓகரா ஓகரா ஓகரா.
வள்ளியம்மா இந்த கோயில் சிறப்பு என்ன முடியுமா சொல்ல முடியுமா இந்த இது இங்க இதுக்கு சிறப்பு இல்லை வந்தாங்கானே அவைய பூஜை செஞ்சாங்கானே இவைய படிச்ச தேவாரம் தான் இது சிறப்பு. இதுக்கு சிறப்பு இல்லை. சிறப்பு எப்படி மன இதுக்கு வார இல்ல சிறப்பு என்ன பழைய காலத்துல ஏன் உருவாக்குனது யார் உருவாக்குனது? சோழ மன்னர் உருவாக்கினர். சோழ மன்னர்கள் அந்த காலத்துல கலியுகம் புறக்க முதல் இந்த கோயில் உருவாக்கினர். கலியுகம் புறக்க முதல் சோழ மன்னர்கள் ஆட்சி. சரி போ எல்லாருமா முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. என்ன சாமி இடத்தை பற்றி என்ன சொல்லுங்க? சரியா இல்ல அப்படி இல்லை நீங்க ரசிச்சு வச்சிருக்கீங்க இது ஒரு பிரமாண்டமான முருகன் கோயில் அமைஞ்சு அப்படி இருக்குமே, என்ன அழகா இருக்கும். கட்டாயம் 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 எங்க ஒரு பாதை பிடிச்சி போறாங்க. அதெல்லாம் வரேன் அதெல்லாம் வா 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 அவன் கூட்டிட்டு போ. கும்பிட்டு வா கும்பிட்டு வா. நீங்க வரல தான் வாங்க ஒரு நாளும் இப்போ வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க நீங்களும். ஓடியா கூப்பிட்டு வந்தா போறேன். நம்மளோட வழிபாடுகள் உண்மையாக தொன்மை வாய்ந்தது. பழைய காலத்தில் இவ்வளோ மன்னன் மாதிரி இவ்வளோ உருவாக்கியிருக்காங்க மக்களுக்காக இப்படியான கோயில்களை. முருகண்ட வழிபாடு நிறைய இருந்திருக்கு நம்ம இடங்கள்ல. நம்ம யாழ்ப்பாணத்தில் இப்படி மலைகள் அதிகமாக இருக்கா? முருகண்ட கோயில் மலை குறைவு. ஆமாம் நான் வரல இதுதான் மறு இல்லை மலையில் கோயில்கள் இல்லையா அங்கே? மலை கோயில் இல்லைம்மா. நீங்க எவ்வளவு சரியா ஊர் முல்லத்தியோ மக்கள் வட்டக்கச்சியா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. உண்மையாகவே எனக்கும் அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகா உண்மையாகவே இப்படி ஒரு கோயில் இருக்கா? தாந்தா முருகன் மலையில் ஏறுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கு. என்ன சொன்னால் பிரம்மாண்டமாக ஒன்றும் இன்னும் கட்டலை. அப்படி ஒரு வேல் இருக்குது. அதுவும் அந்த வேல் கருங்கல்லால் செய்த வேலாம். அந்த வேல் மலையில் அழகாக இருக்குது. மேலே ஏறிண்டு அந்த அழகை ரசிக்கக்குள்ள உண்மையாகவே பார்க்குறதுக்கு அது என்ன சொல்கிறேன் கோடான கோடி கண்கள் விடும்னு நினைக்கிறேன். கதிராம பாத யாத்திரை போகிறாக்கும் மலையில் ஏறி அந்த வேலை வழங்கித்தான் அங்கே அதான் அதை போடுறாரு. அப்படித்தான் இருந்தது. இப்போ தொல்பொருள் திணைக்களத்தில் வந்தபடியாக கொஞ்சம் அதுக்கு உரிய கட்டுப்பாடு கொஞ்சம் இதாக இருக்குது. அதாவது அந்த வேலி போட்டு நாட்டிக்காங்க தொல்பொருள் திணைக்களத்து தான் உரிமை. இப்போ கோயில் நிர்வாகம் இருக்காது. இந்த கோயில் கீழ் கோயில் நிர்வாகம் தான் அதுக்கு நிர்வாகம். அது அகில இலங்கை இந்து மாமன்றத்தில் நிதி உதவியோட கட்டினேன். கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் அந்த வேலை கருங்கல்ல செஞ்சு முதல்ல ஆதியில இருந்த சும்மா வேல். இது இப்போ கிட்டாடியில் ஒரு டாக்டர் ஒரு வைத்திய நிபுணருக்கு குழந்தை இல்லை. அவரு பெரும்பாலான கோயிலில் குழந்தை இல்லாத தான் நேர்த்தி கடன் வைக்கிறேன். அவர் வந்து ஒரு நேர்த்தி வச்சு அவருக்கு குழந்தை கிடைச்சிச்சு.
18 லட்சம் ரூபாய்க்கு அந்த வேலும் அந்த 2 சிலை இருக்கு தானே, அந்த சிலையை கொண்டு வந்து அவருடைய சொந்த செலவிலே பிரதிஷ்டை பண்ணி வைக்க இந்த தைப்பூசத்தில். அது அந்த மலை கோயிலோட பத்தி அது குழந்தை கிடைத்ததால இந்தியாவிலே ஆர்டர் பண்ணி அங்கிருந்தே அந்த வேலும் அந்த சிலையும் வந்தது. அதை நாங்கள் கடும் கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு வந்து மலைக்கு போனாலே பக்தி தனி பக்தி. 500 பேருக்கிட்ட தீட்சை கொடுத்தேன் இந்த தைப்பூசத்தில். 2026ஆம் ஆண்டு நடந்த தைப்பூசம் அதை தீட்சை கொடுத்தா எல்லாரும் கொடுத்து எல்லாம் அவருடைய செலவுலாம் செய்யுது. அப்படியான இந்த கோவில் நீங்க பிரமாண்டமாக எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்குள்ள அது நடக்குமா? அது நடக்கும். அது ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடந்துட்டு இது கட்டி நடக்கக்குள்ள இன்னொரு பெயிண்ட் பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும். அப்படி நல்ல இடம் அது. அது கொஞ்சம் சக்தி வாய்ந்த இடம். அங்கால ஒரு சின்ன ஒரு வேல் வச்சுக்காங்க. அந்த வேலைக்குள்ள கும்பிட்டு தான் அதில் இறங்கி தான் பாதைக்கு போறேன். அப்படி இருந்து இந்த கோயிலோட அதுக்கு சம்பந்தமா தான் இருந்தது. அப்படி. நன்றி.